கிராமத்துல கூலி வேலை செய்யற ஒரு தொழிலாளி இருந்தான். ஒரு நாள் அவன் வந்து நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு ஒத்தையடி பாதை வழியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். வரும்போது பார்த்தா நல்ல வயல்வெளி. அந்த வயல்வெளியில திடீர்னு தீ பிடிச்சு எரியுது. பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு, இந்த தீயை எப்படியாவது அணைக்கணுமே, வயலெல்லாம் நாசமாயிருமே அப்படின்னு நினைச்சிட்டு ஊர்க்காரங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனா ஊருக்கு போனா ரொம்ப தூரமா இருக்கும். நம்மளே முடிஞ்ச வரைக்கும் அணைக்கலாம் அப்படின்னு பக்கத்துல கிணறு எல்லாம் இருக்கு. கிணறுல இருந்து தண்ணியை இறைச்சி ஊத்தி அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிடான். இதுக்குள்ள ஊருக்குள்ள செய்தி போயிருச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு வராங்க. வந்த உடனே இந்த தொழிலாளி நல்லா கம்பீரமா நிக்கிறான். பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்க வயலெல்லாம் காப்பாத்திட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப புகழ்றாங்க. இந்த கூலி தொழிலாளிக்கு தலைகால் புரியல. எல்லாரும் பாராட்டுறாங்க. பாராட்டு மழையில நனையிறான். இப்படியே அவன் வந்து எல்லாரும் பாராட்டி நம்ம வயலெல்லாம் காப்பாத்துறவன் இவன் ஊர் மக்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கு கூப்பிட்டு அவனுக்கு விருந்தெல்லாம் வைக்கிறாங்க, உபச்சாரம் பண்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறான். திடீர்னு வந்த புகழ் மயக்கத்துல வேலைக்கு போறதையே விட்டுட்டான். ஊருக்குள்ள அப்படியே ஜம்பம் அடிச்சுக்கிட்டு நான் தான் இந்த ஊர்ல உள்ள வயலெல்லாம் காப்பாத்துறவன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே அலைகிறான். இப்படியே போயிடுச்சு. 1 மாசம் போயிடுச்சு, 2 மாசம் ஆயிடுச்சு, 3 மாசம் ஆயிடுச்சு. வேலைக்கும் போகலையா. அவனுடைய பாடு ரொம்ப திண்டாட்டமா ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தையும் போய் சொல்றான், அவங்க வயலெல்லாம் நான் காப்பாத்துறேன்ல, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களே அப்படின்னு கெஞ்சிரான். ஆனா யாருமே கண்டுக்கல. வேலைக்கும் போகாம நம்மள வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு யாருமே அவன் கண்டுக்காம விட்டாங்க. அப்ப அந்த ஊர் தலைவன்கிட்ட போய் திரும்பவும் சொல்றான், உங்க வயலெல்லாம் நான் தானே காப்பாத்துறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன். அவர் சொல்றாரு, வயல்ல நெல்லாம் விளைஞ்சது, அறுவடையும் பண்ணி எல்லாமே போயாச்சு, திரும்ப நீ அதையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற அப்படின்ட்டு அந்த ஊர்க்காரனும் போயிட்டான். இவன் நினைச்சு பாக்குறான், நம்ம வேலையும் விட்டுட்டோமே, கூலி வேலையும் கிடையாது, என்ன செய்யறது அப்படின்னு அவருடைய நிலை ரொம்ப பரிதாபமா இருக்கு. நம்மளும் சில பேர் அப்படிதான் இருக்கிறோம். திடீர்னு புகழ் வந்துட்டா பழசெல்லாம் மறந்துடும். அப்படி மறக்க கூடாது. புகழ் மயக்கத்துல புதைந்து விடக்கூடாது.